வணக்கம் மாணவர்களே. நான் பேராசிரியர் பால்பாண்டி, தமிழ்துறை உதவி பேராசிரியர், சுயநீர் பிரிவு, ஏல விவசாயிகள் சங்க கல்லூரி. மாணவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு தொல்காப்பியரின் இலக்கிய கொள்கைகள். தொல்காப்பியரை நமக்கு நல்லா தெரியும், அவருடைய தொல்காப்பியம் நூலை பற்றியும் தெரியும். ஆனால் அந்த நூலை வாசகர்கள் புரிந்து கொள்ளும் வகையிலே அவர் எப்படி தான் சொல்ல வேண்டிய கருத்தை கொண்டு வந்து சேர்க்கிறார் என்பதுதான் அவருடைய இலக்கிய கொள்கையாக நாம் இங்கே பார்க்க போகிறோம். ஒரு சில இடங்களில் தன்னுடைய கொள்கையாகவும், ஒரு சில இடங்களில் அதற்கு முன்பு இருந்த இலக்கணங்களை உவமையாக சொல்லியும் தன்னுடைய கொள்கையை வெளிப்படுத்துகிறார் என்றலாம். சரி மாணவர்களே, இப்போ இலக்கிய கொள்கைகள் என்றால் என்ன அப்படின்றத பார்ப்போம். இலக்கிய படைப்பாளி தன் இலக்கியத்தை செம்மைப்படுத்தும் நோக்கில் வாசகனின் எண்ணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து புரிந்து கொள்வதற்கு ஏற்ற வகையில் உவமைகள், உள்ளுரைகள், இறைச்சி இவை போன்ற பிற உத்திகளை பயன்படுத்தி சொல்ல வேண்டிய பொருளை தெளிவுபட கூறுவது இலக்கிய கொள்கையாகும். அப்போது இங்கே இலக்கிய படைப்பாளி ஒரு படைப்பை படைக்கும் பொழுது அதை வாசகன் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணத்தில் என்னென்ன உத்திகளை எல்லாம் பயன்படுத்த முடியுமோ அவற்றையெல்லாம் பயன்படுத்தி அந்த இலக்கியத்தை சுவைபட, ரசனைபட வாசகர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணத்திலே படைக்கப்பட வேண்டும். அப்படி படைக்கும் பொழுது அந்த இலக்கியம் வெற்றியடையும் என்று சொல்லலாம். அதை படிக்கக்கூடிய வாசகனும் எளிதிலே புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் அந்த இலக்கியம் செம்மையான இலக்கியம் என்று சொல்வார்கள். இது இலக்கியவாதியினுடைய இலக்கிய கொள்கை என்றும் கூட சொல்லலாம். சரி, தொல்காப்பியத்தினுடைய இலக்கிய கொள்கை. தொல்காப்பியனுடைய இலக்கிய கொள்கை, தொல்காப்பியர் தனது தொல்காப்பியத்தில் எழுத்து, சொல், பொருள், யாப்பு எனும் 4 வகையான இலக்கணங்களை கூறுகிறார். ஆனால் அணி இலக்கணத்தை பற்றி கூறவில்லை என்றாலும் உவமத்தை மட்டும் கூறி செல்கின்றார். அதாவது அணி இலக்கணம் என்பது இல்லை என்பது அவருடைய எண்ணம் அல்ல. அதிகப்படியான இலக்கியங்கள் உவமையை மையப்படுத்தியே எழுதப்பட்ட காலமாக இருக்கக்கூடும். ஏன்னா நாமே சங்க இலக்கியங்களில் பார்த்தா இந்த உவமை என்று சொல்லக்கூடிய உவமானம், உவமை என்று சொல்லக்கூடிய இவைகள் தான் அதிகமாக பயன்பாட்டிலே இருக்கிறது. உருவகம் என்று சொல்லக்கூடியவையெல்லாம். அப்படி இருக்கும் பொழுது அதிக பயன்பாடு எதுவோ அந்த பொருளை மட்டும் எடுத்து கையாண்டுள்ளார் என்பது என்னுடைய பார்வை என்று நான் சொல்வேன். தொல்காப்பியர் நூற்பாக்கள், செய்யுள் பாடல்களையும் நாட்டுப்புற பாடல்களையும் மூலமாக கொண்டு அமைந்துள்ளது. செய்யுளியல் வழக்கு, உலக வழக்கு என்று அவரே தன்னுடைய நூலிலே சொல்லியிருக்கின்றார். அவர் இந்த இலக்கணம் சமைத்ததற்கான விளக்கத்தை சொல்லும் பொழுது உலகியல் வழக்கு, செய்யுள் வழக்கு என்று சொல்லி 2 வழக்குகளை பற்றி பேசுகிறார் என்று சொல்லலாம். சரி, தொல்காப்பியத்தின் கொள்கைகள் ஆவன செய்யுள் வடிவம், உள்ளடக்கம், திணை இலக்கியம், இலக்கிய உணர்ச்சிகள். இவை அனைத்தும் சேர்ந்ததுதான் தொல்காப்பியத்தினுடைய இலக்கிய கொள்கையாக பார்க்கப்படுகிறது. அதாவது செய்யுள் வடிவம், உள்ளடக்கம், திணை இலக்கியம், இலக்கிய உணர்ச்சிகள். அப்போ செய்யுள் வடிவம் என்று சொல்லும் பொழுது அதில் பயன்படுத்தக்கூடிய அந்த பா போன்ற வகையில் தான் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். உள்ளடக்கம் என்று சொல்லும்போது அதில் இந்த மரபியல் சார்ந்த சில விஷயங்களை பற்றி பேசுகிறார். திணை இலக்கியம் என்ற போது 5 திணைகளை பற்றிய செய்தி அதில் சொல்லப்படுகிறது. இலக்கிய உணர்ச்சி என்பது போது இந்த நம்ம மேலே சொல்லப்பட்ட உவமைகள், உள்ளுரை, இறைச்சி என்று சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தையும் அவர் இலக்கிய கொள்கையாக பார்க்கின்றார். சரி, முதல்ல செய்யுள் வடிவம். செய்யுள் வடிவம் பற்றிய கொள்கை. செய்யுளியலில் செய்யுள் வடிவத்திற்கு இலக்கணம் கூறும் தொல்காப்பியர் இன்ன கருத்துக்களை இன்ன பாடலில்தான் பாட வேண்டும் என்று தெளிவாக சொல்கிறார். மொழிக்கு இலக்கணம் கூறும்போது நூல், சூத்திரம், செய்யுள் ஆகியவற்றை கையாள வேண்டும் என்கிறார். ஒரு மொழிக்கு இலக்கணம் சொல்லும் பொழுது நூல் வேணும். அந்த நூல் என்றால் அதனுடைய பொருள்,
சூத்திரம் என்றால் அந்த பொருளை விளக்கக்கூடிய எளிமையான பகுதிகளைத்தான் சூத்திரம் என்று சொல்வோம். பாடல் அல்லது பா என்று சொல்லலாம். செய்யுள் அதை சொல்லக்கூடிய அந்த வடிவம் என்று சொல்லக்கூடியதான் செய்யுள் என்று சொல்வோம். செய்யுள் உறுப்புக்கள் 34 என குறிப்பிட்டு செய்யுள் வடிவத்திற்கென 9 பொருளை குறிப்பிடுகின்றார். அப்போ செய்யுள் உறுப்புகள் 34 என குறிப்பிட்ட அவர்தான் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பிரிக்கின்றார். அப்படி பிரிக்கும் பொழுது 4 வகையாக பிரிக்கின்றார். அப்படி பிரிக்கக்கூடிய வகையில் செய்யுள் வடிவத்திற்கென 9 பொருளை சொல்கிறார். என்னென்ன? மாத்திரை, எழுத்தொலி, அசை, சீர், அடி, தொடை, பா, அடியளவு, தூக்கு முதலியன அதனுடைய வடிவம் என்று சொல்கின்றார். அதே மாதிரி செய்யுளின் பொருள் பற்றி குறிப்பிடும்போது 10 என்கின்றார். அது என்னென்ன? யாப்பு, மரபு, நோக்கு, திணை, கைக்கோள், பொருள், எச்சம், பொருளமைதி, துறை, மாட்டு முதலியனவற்றை அவர் செய்யுளின் பொருள் 9 பொருள் என்று தனிப்பட்டு கூறுகிறார். வனப்புகளை சொல்லும் தொல்காப்பியர் அம்மை, அழகு, தொன்மை, தோல், விருந்து, இயைபு, புலன், இழைபு என்று சொல்லக்கூடிய 8 வகையை பொருளாக சொல்கிறார். வண்ணம் பற்றி சுற்றும் தொல்காப்பியர் வண்ணத்தினுடைய பொருள் 7 என்று குறிப்பிடுகின்றார். இந்த 7 ஆவன கூற்று, கேட்போர், கலன், காலம், முன்னம், மெய்ப்பாடு, வண்ணம் என்று சொல்லக்கூடிய இவைகள் அனைத்துமே வண்ணம் என்று சொல்லக்கூடிய பொருளே அடங்கும் என்று சொல்லும். இப்பிரிவுகள் தொல்காப்பியனுடைய செய்யுளியல் பற்றிய இலக்கிய கொள்கையை வெளிப்படுத்துகின்றன என்று சொல்லலாம். சரி, இனி பா வகைகள். நமக்கே தெரியும், பா வகைகள் 4 வகையான பா அப்படின்றது நன்றாகவே தெரியும். அதை தான் தொல்காப்பியர் சொல்கிறார். பா வகைகள் பற்றி குறிப்பிடும் தொல்காப்பியர் ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, வெண்பா, கலிப்பா எனும் 4 குறிப்பிடுகின்றார். ஆனாலும் பிற்காலத்தில் வெண்பா, கலிப்பா போன்ற பாடல்களை முழுவதுமாக கொண்ட இலக்கியங்களே அதிகமாக தோன்றின என்பது இந்த ஆசிரியனுடைய எண்ணமாக தோன்றுகிறது. அதாவது இது இலக்கிய திறனாய்வு என்று சொல்லக்கூடிய அரங்க சுப்பையா அவர்களினுடைய நூலிலிருந்து எடுக்கப்பட்ட தகவல். எனவே அந்த தகவலின் அடிப்படையில் அவர் குறிப்பிடுகின்றார், பிற்காலத்திலே வெண்பா, கலிப்பா போன்ற பாடல்களை முழுவதுமாக கொண்ட இலக்கியங்களே அதிகமாக தோன்றின என்று சொல்கின்றார். சரி, இப்போ பாக்களின் வடிவம் மற்றும் உள்ளடக்கம். அறம், பொருள், இன்பம் எனும் 3 பொருள்களும் 4 வகை பாடல்களில் பாடலாம் என்கின்றார். 4 வகை பாக்களில் பாடலாம் என்கின்றார். கலிப்பாவிலும் வஞ்சிப்பாவிலும் புறநிலை வாழ்த்து பாடக்கூடாது என்கின்றார். எந்தெந்த இதில் பாடல் பாடக்கூடாது, அதாவது இந்த புறநிலை வாழ்த்து என்று சொல்லக்கூடிய வாழ்த்து எதில் பாடக்கூடாது? புறநிலை வாழ்த்து என்றால் என்ன? முதல்ல அதை பார்க்கணும். வழிபடு தெய்வம் நின்னை காக்க, குறையில்லா செல்வத்துடன் வாழ்க என்பது புறநிலை வாழ்த்து. இப்படி வாழ்த்தி பாடக்கூடிய இந்த பாடல்கள் கலிப்பாவிலோ வஞ்சிப்பாவிலோ பாடக்கூடாது என்பது வள்ளுவரினுடைய கொள்கை, தொல்காப்பியனுடைய கொள்கை. புறநிலை வாழ்த்து ஆசிரியப்பாவிலும் வெண்பாவிலும் பாடப்பெற வேண்டும் என்கிறார். அப்போது புறநிலை எதில் பாடலாம் அப்படின்னா ஆசிரியப்பாவிலும் வெண்பாவிலும் புறநிலை வாழ்த்து பாடலாம் என்கின்றார். அடுத்து வாயுரை வாழ்த்து, செவியறி உரு, அவையடக்கம் ஆகியன களி மற்றும் வஞ்சிப்பாவில் பாடுவது இல்லை. அப்போ மற்ற 2 பாக்கள் என்று சொல்லக்கூடிய பாக்களில் பாடலாம், ஆசிரியப்பா வெண்பா என்று சொல்லக்கூடிய பாடல்களில் பாடலாம். ஆனால் களி மற்றும் வஞ்சிப்பாவில் பாடுவது இல்லை. எது? வாயுரை வாழ்த்து, செவியறி உருவு, அவையடக்கம் என்று சொல்லக்கூடிய 3ம் இந்த களியும் வஞ்சியிலும் பாடக்கூடாது என்கின்றார். அதுக்கடுத்ததாக கைக்கிளை, அங்கதம் ஆகியன வெண்பாவில் பாடப்பட வேண்டும் என்கிறார். கைக்கிளையும் அங்கதமும் வெண்பாவில் மட்டும்தான் பாடப்பட வேண்டும். அடுத்து அறம், பொருள், பரிபாடலில் பாடப்பெறா. கவனிக்கணும், அறம், பொருள் என்று சொல்லக்கூடிய இந்த 2ம் பரிபாடலில் பாடக்கூடாது என்பது. அதே மாதிரி தேவர்களை போற்றி பரவும் வாழ்த்தில் ஒத்தாளிசை கலிப்பா பாடப்பெற வேண்டும் என்கிறார். தேவர்களை போற்றி பாடக்கூடிய அந்த வாழ்த்தில்
ஒத்தாழிசை கலிப்பா பாடப்பெற வேண்டும் என்பது இந்த பாக்கள் பற்றிய தொல்காப்பியரின் இலக்கிய கொள்கை என்று சொல்லலாம். அதே போல் மரபியல் கொள்கை என்று சொல்லக்கூடிய கொள்கையிலே அவருடைய தொல்காப்பியரினுடைய கொள்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மரபியல் என்பது உயர்திணை அக்திணை என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் இரண்டும் சொல்லப்படலாம். மரபியலில் சொல்லக்கூடியது. அதில் உயர்திணை பற்றிய சிந்தனையை தொல்காப்பியர் எப்படி சொல்கிறார்? இப்போ உயர்திணைக்குரிய மரபியல் பற்றி கூறும் தொல்காப்பியர் அந்தணர், அரசர், வணிகர், வேளாளர் ஆகிய 4 வகை வருணத்தை பற்றி குறிப்பிடுகின்றார். இங்கே வர்ணபேதம் என்பதை ஆசிரியர் இங்கே சுட்டி காட்டுகிறார் அப்படின்றத பார்க்கலாம். அப்போ அந்தணர், அரசர், வணிகர், வேளாளர் ஆகிய 4 வகையான வர்ணத்தினை பற்றி தொல்காப்பியர் தன்னுடைய தொல்காப்பியத்தில் குறிப்பிடுகின்றார். சரி, நூல், கரகம், முக்கோல், மனை ஆகிய 4 பொருள்களும் அந்தணருக்குரிய பாடல்களில் இடம்பெற வேண்டும். எது? நூல், கரகம், முக்கோல், மனை ஆகிய 4 பொருளும் அந்தணருக்குரிய பாடல்களில் இடம்பெற வேண்டும். சரி, அது அந்தணருக்கான கொள்கை. அடுத்து அரசனுக்கான கொள்கை என்ன? படை, கொடி, குடை, முரசு, குதிரை, யானை, தேர், மாலை, முடி ஆகியன அரசர்களை பற்றி பாடப்பெறும் பாடல்களில் இடம்பெற வேண்டும் என்பது அவருக்குரிய இலக்கண கொள்கை. வேறு இனி யார் இருக்கா? வணிகர் இருக்காங்க. பொதுவாக வேள்வி, ஓதல் ஆகியன அந்தணர் பொருள்களை அரசருக்கும் பாடலாம். அதுபோல் பரிசில் துறை, பரிசில் கடாநிலை, பரிசில் விடை ஆகிய பொருள்களை அரசனுக்குரிய பொருளாகவும் அந்தணருக்கும் பாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணமாக அந்தணர்களை இது போன்ற அரசரை பற்றி பாடக்கூடிய பாடல்கள் இலக்கியத்தில் இல்லை. இருந்தாலும் கூட அந்தணர்களை வாழ்த்தும்போது நெடுந்தொகை, செம்மல் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளால் அவர்களை நீங்கள் வாழ்த்தி பாடலாம் என்று சொல்கிறார் தொல்காப்பியர். அப்போது அரசருக்கும் அந்தணருக்கும் பொதுவாகவே சில விஷயங்களை நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். அரசருக்குரியதை அந்தணருக்கு சொல்லலாம். ஆனால் அந்தணருக்குரிய விஷயங்களை அரசருக்கு சொல்வது அது மரபு அல்ல என்பது தொல்காப்பியனுடைய கொள்கையாக பார்க்கலாம். அதேபோல் வணிகர்களை தொல்காப்பியர் வைசியர் என்று அழைக்கின்றார். அரசர்களுக்குரிய சிறப்புகளை வைசியரும் பெறலாம். ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா, அரசர்களுக்கு நிகரான செல்வத்தை உடையவர்கள் வைசியர்கள் என்பது பல இலக்கியங்கள் நமக்கு காட்டி கொடுக்கின்றன. உதாரணமாக நீங்கள் மதுரை காஞ்சியாக இருந்தாலும் சரி, சிலப்பதிகாரமே மிகப்பெரிய சான்று என்று சொல்லலாம். அதில் கோவலன் அரசர்களுக்கு நிகரான செல்வத்தை உடையவன். அரசர்களே வாங்க முடியாத தொகையை கொடுத்து மாதவியை அவன் தன்னுடைய பொருளாக கைப்படுத்துகிறான் அப்படின்றத நம்ம பார்க்கின்றோம். அப்போ அந்தளவுக்கு மிகப்பெரிய வசதி படைத்தவர். காரணம் என்ன? இவங்க எல்லாமே வியாபாரம் என்று சொல்லக்கூடிய காரணங்களால் வெளிநாடுகளுக்கு போகக்கூடியவர்கள். வெளிநாடுகளுக்கு கிடைக்கக்கூடிய பொருள்களை இங்கே கொண்டு வரக்கூடிய ஒரு மகத்தான வாணிபத்தை செய்து கொண்டிருந்தனர். அப்போ அந்த காலத்தில் காசு கொடுத்து வாங்கக்கூடியதல்ல, ஒரு பொருளை கொடுத்து இனி ஒரு பொருளை வாங்குவது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய பொருள் சாதாரணமாக கூட இருக்கலாம், அங்கே இருக்கிறவங்களுக்கு அது மிகப்பெரிய பொருள். அப்போ அவங்க என்ன செய்வாங்க? அவங்க பொருளை, விலை உயர்ந்த பொருளை கொடுத்துட்டு இந்த பொருளை வாங்குவது வழக்கம். அல்லது இங்கே இருக்கக்கூடிய பொருள் விலை உயர்ந்ததாக இருக்கலாம், அங்கே இருக்கிறது சாதாரணமாக இருக்கலாம். அப்போது பண்டமாற்று முறையிலே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக தெரிந்ததில்லை. நன்றாக மனிதர்களும் கொடுத்து பெற்று என்று சொல்லக்கூடிய அந்த அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருந்தார்கள் அப்படின்றத பார்க்கின்றோம். உதாரணமாக குறிஞ்சி நிலத்தில் கிடைக்கக்கூடிய தேனும் தினைமாவும் நல்ல உறுதியான பொருள் உடம்பிற்கு. அந்த பொருளை கொண்டு வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, முல்லை நிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுப்பாங்க. அங்கே கொடுத்துட்டு என்ன வாங்குகிறாங்க? தயிரும் மோர், வெண்ணெய் என்று சொல்லக்கூடிய, அதுவும் உறுதியான பொருள்கள் தான். இருந்தாலும் இந்த பொருள்களைப் போல மருத்துவத்தன்மை அதில் சற்று குறைவு என்பதுதான் உங்களுக்கே நன்றாக தெரியும். அப்போது அவங்க ஈடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வகைகளை பார்ப்பது கிடையாது. ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருளை வாங்குகிறோம். அப்போது அங்கே ஏற்றத்தாழ்வு என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயமே இல்லாத ஒரு காலகட்டம் அப்படின்னு பார்க்கலாம். சரி, அப்போ அந்த மாதிரி மூவேந்தர்களினுடைய மாலைகளை பனம்பூ, ஆத்திப்பூ, வேம்பு என்று சொல்லக்கூடிய 3 வகையான மாலைகளை வணிகர்களும் அணிந்து கொள்ளலாம், வாழ்த்தியும் பாடலாம்.
வேந்தர்களுக்கான அத்தனை சிறப்புகளையும் வைசியர்களுக்கும் செய்யலாம் என்பது தொல்காப்பியனுடைய நூற்பா சொல்லக்கூடிய கொள்கை. சரி, கடைசியாக சொல்லக்கூடிய வேளாளருக்கு தொழில் தவிர வேறு எதையும் ஒப்பிட்டு பாடக்கூடாது அப்படின்றது தொல்காப்பியனுடைய கொள்கை. வேளாளர்களுக்கு தொழில் தவிர வேறு எதையும் ஒப்பிட்டு பாடக்கூடாது என்பது அவருடைய கொள்கையாக பார்க்கலாம். அவருடைய நூற்பாவிலே சொல்கிறார், வேளாண் மாந்தருக்கு உழுதூன் அல்லது இல்லென மொழிப பிறவகை நிகழ்ச்சி என்பது தொல்காப்பியனுடைய நூற்பா. எப்படி? வேளாண் மாந்தருக்கு, நல்ல எளிமையான குரல் தான், வேளாண் மாந்தருக்கு உழுதூன் அல்லது உழுதுண்டு வாழக்கூடிய அந்த தொழில் அல்லாது இல்லென மொழிவ பிற வகை நிகழ்ச்சி, வேறு வகையான எதையும் அவர்களுக்கு நிகழ்ச்சியாக சொல்வது இல்லை அல்லது அவர்களுக்கு இணையாக பாடுவது கிடையாது என்பது தொல்காப்பியனுடைய நோட்பம். ஆனாலும் இந்த வேளாளர்கள் சில நேரத்தில் ஒற்றர்களாகவோ அல்லது வேறு வகையான ஏவல்களாகவோ அரசர்களினுடைய முகங்களாக செல்வது வழக்கம். அப்படிப்பட்ட நேரங்களிலே அரசனுடைய படைக்கலம், மாலை என்று சொல்லக்கூடிய ஆகியவற்றை வேளாளர்களும் பெறலாம் என்பது தொல்காப்பியர் நூற்பாவிலே சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக சொல்லலாம். திணை கோட்பாடு மக்கள் வாழ்க்கை முறையினை அகவாழ்க்கை புற வாழ்க்கை என இரண்டாக பிரிக்கின்றார். அகவாழ்க்கை முறையினை அகத்திணை என்றும் புற வாழ்க்கை முறையினை புறத்திணை என்றும் கூறுகிறார். இப்போ அகவாழ்க்கை என்பது உங்களுக்கே நன்றாக தெரியும். ஒத்த அன்புடைய தலைவன் தலைவி இருவருக்கும் இடையே ஆன ஒழுக்கம் இன்னதென்று பிறர் அறியப்படாமையால் அது அகவாழ்க்கை எனப்பட்டது. ஏன்னா அகவாழ்க்கை என்பது இருவருக்கும் இடையில் நிற்கக்கூடிய ஒரு அன்பு, ஒரு காமம், ஒரு ஊடல் என்று சொல்லக்கூடிய இவைகள் எல்லாம் சேர்ந்தது தான் அந்த அகவாழ்க்கை என்று சொல்வது. அதை வெளியே உள்ளவர்கள் அறிந்து கொள்ள முடியாத தன்மையில் இருப்பது. அதனால தான் அகம் என்று சொல்கிறோம். புறத்திணை என்பது எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம். எனவே அதை புற வாழ்க்கை என்று சொல்கிறார். திணை என்பது ஒழுக்கம் மற்றும் நிலம் என்ற பொருளில் தொல்காப்பியத்தில் கூறப்படுகின்றது. முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல் என சொல்லிய முறையால் சொல்லவும் கொடுமை என்கிறார். மேலும் அக ஒழுக்கம் 7 என்றும் புற ஒழுக்கம் 7 என்றும் கூறுகிறார். அப்போ இதில் பாலையை காணாமே சார் அப்படின்னு கேட்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, பாலை என்பது ஒரு நிலமாகவே இலக்கியத்தில் கருதப்படவில்லை என்பதும், பாலை என்ற ஒரு நிலம் இல்லை என்பதுதான் உண்மையாக சொல்லப்படக்கூடிய கருத்து. அப்போ பாலைக்கான எதுவும் இல்லையா? அதிலே தொல்காப்பியர் சொல்கிறார், பாலை என்று சொல்லக்கூடிய நிலம் எப்படி உருவானது? குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்து பாலை என்பதோர் வடிவம் கொள்ளும் என்று சொல்கிறார். இப்போ 2 நிலங்களினுடைய ஒரு பிறழ்ச்சி என்று சொல்லக்கூடிய பிறழ்ச்சியோ அல்லது புணர்ச்சியோ இரண்டும் சேர்ந்துதான் பாலை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலம் உருவாகிறது என்பது தொல்காப்பியனுடைய நூற்பாச் செய்தி. அதுவும் ஒரு வகையான கொள்கை என்று தான் சொல்லும். ஆக இந்த சொல்லக்கூடிய இந்த நிலங்கள் என்று சொல்லக்கூடிய 5 நிலங்கள் என்று சொல்லக்கூடிய நிலங்களில் அக ஒழுக்கம் 7 புற ஒழுக்கம் 7 என்று சொல்லக்கூடிய ஒழுக்கங்கள் பின்பற்றப்பட்டன அப்படின்றத பார்க்கின்றோம். ஆண் அக ஒழுக்கம் மற்றும் புற ஒழுக்கம் இரண்டிற்கும் உரியவன். பெண் அகத்தே இருந்து இன்புறுதலால் அக ஒழுக்கத்திற்கு மட்டும் உரியவளாகிறாள். காரணம், அந்த நேரத்தில் அவளுக்கு வீடு, இல்லம் என்று சொல்லக்கூடிய, அதான் இல்லாள் என்று சொல்வாள், இல்லத்தை ஆள்பவள். ஆனால் வெளியிலே ஆளக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஆண்களும், வீட்டிற்கு உள்ளே ஆளக்கூடிய விஷயங்களை பெண்களுமாக அந்த காலத்திலே வகைமைப்படுத்தின. இன்றைக்கி அதெல்லாம் தவிடுபடியாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். காரணம், நிறைய அறிவுஜீவிகள் இந்த உலகத்திலே தோன்றிய காரணத்தினால் அவற்றையெல்லாம் மாற்றி இன்று ஆண் பெண் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மை இல்லாமல் சரிநிகர் சமமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று பார்க்கின்றோம். ஒவ்வொரு நிலத்திலும் மக்கள் கொண்ட நேரிய ஒழுக்கத்தையே திணை என்ற பொருளில் கூறுகிறார் தொல்காப்பியர். ஒவ்வொரு நிலத்திலும் மக்கள் கொண்ட நேரிய ஒழுக்கம், சிறப்பான ஒழுக்கம் என்று சொல்லக்கூடிய ஒழுக்கத்தினைத்தான் திணை என்ற பொருளிலே கூறுகின்றார் தொல்காப்பியர் என்று பார்க்கின்றோம். சரி, இப்போது அந்த திணைகளின்
3 வகையான பொருட்கள் பார்க்கப்படுகிறது. அந்த 3 வகையான பொருளில் அவருடைய கொள்கை என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம். அது என்னென்ன பொருள்கள்? 3 வகையான பொருள்கள். முதல் பொருள் கருப்பொருள், உரிப்பொருள். இது ஐவகை நிலங்கள் என்று சொல்லக்கூடிய நிலங்களுக்கும் உரித்தான பொருள்கள் என்று சொல்லலாம். அப்போ இதில் முதல் பொருள் என்று சொல்லும் பொழுது நிலமும் பொழுதும் என்று சொல்லலாம். அப்போ இந்த நிலம் என்று சொல்லக்கூடியது 5. அது என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரியும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடியது தான் அந்த ஐவகை நிலங்கள் என்று சொல்லக்கூடிய நிலத்திலே வந்து சேரும். பொழுது என்று சொல்லும் பொழுது அது சிறு பொழுது, பெரும்பொழுது என்று 2ஆக பிரிக்கின்றார். இப்போ சிறு பொழுது 6, பெரும்பொழுது 6. இப்போ சிறு பொழுது என்னென்ன? மாலை, யாமம், வைகறை, காலை, நண்பகல், பிற்பகல் என்று சொல்லக்கூடிய இந்த 6ம் சிறு பொழுது என்று சொல்லக்கூடிய பகுதியிலே சேரும். பெரும்பொழுது என்று சொல்லும் பொழுது கார்காலம், குளிர்காலம், முன்பனி, பின்பனி, இளவேனில், முதுவேனில் என்று சொல்லக்கூடிய 6ம் பெரும்பொழுதுகளிலே சேரும். இது நிலமும் பொழுதும் பற்றிய தொல்காப்பியனுடைய இலக்கிய கொள்கை. சரி, உரிப்பொருள் என்பது அந்த ஐவகை நிலம் என்று சொல்லக்கூடிய நிலத்திற்கே உரிய பொருள் என்று சொல்லக்கூடிய பொருளைத்தான் உரிப்பொருள் என்று சொல்கின்றார். இப்போ குறிஞ்சி புணர்தலும் புணர்தல் நிமித்தமும். என்ன அதுக்கு புணர்தல் நிமித்தமும்? இங்கே குறிஞ்சியினுடைய மக்கள் என்று சொல்லும்போது குறவன், குறத்தியர். இவர்கள் பார்த்தீங்கன்னா மலையிலே வேட்டையாடுதல் முடிஞ்சதுக்கப்புறமா திணை விதைத்தல், அப்புறம் காட்டில் இருக்கக்கூடிய தேன் எடுத்தல், கிழங்கு எடுத்தல் என்று சொல்லக்கூடிய இதுதான் அவர்களுடைய தொழில். வேறு எதுவும் பெருசாக இல்லை. அப்போது இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பொழுதுகள் என்று சொல்லக்கூடிய பொழுதுகள் அதிகமாக இருந்தன. இனி ஒரு விஷயம், இவர்கள் ஒருத்தரை ஒருத்தர் பிரிந்து அதிக தூரமோ அதிக நேரமோ இருப்பது கிடையாது. எப்பையும் ஒரு நாடோடி வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய வனத்துக்குள்ளேயே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போ அதனால் என்னாச்சு அப்படின்னா அதிகமாக இணைந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இவர்களுக்கு இருந்தது. அதனால் புணர்தல் என்பது இயற்கையாகவே அந்த நிலத்திலே நிகழ்ந்தது என்று சொல்கின்றது. அதனால்தான் புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் என்று சொல்லக்கூடிய அந்த உரிப்பொருளை அங்கே கொண்டு வந்து சேர்க்கிறான் தொல்காப்பியன். முல்லை இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். அது என்ன? காத்திருத்தல். என்ன காத்திருத்தல்? இதனுடைய மக்கள் அப்படின்றபோது இடையன், இடைச்சியர் அல்லது ஆயர் என்று சொல்லக்கூடிய ஆய்ச்சியர் என்று சொல்லக்கூடிய இருவர் அந்த நிலத்தில் இருந்தார்கள். அப்போ இவர்களுடைய தொழில் என்ன அப்படின்னா ஆக்கூட்டம், அதே மாதிரி ஆடுகள், மாடுகள் என்று சொல்லக்கூடிய இந்த கூட்டங்களை மேய்ப்பது தான் இவர்களுடைய முக்கியமான தொழில். ஆக்கூட்டத்தை இதற்கு முன்னுதாரணமாக சொல்லலாம். அவர்கள் பசு, மாடுகள், காளைகள் என்று சொல்லக்கூடிய இவைகளெல்லாம் ஒரு கூட்டமாக வைத்துக்கொண்டு அவற்றை மேய்ப்பதற்காக ஒரு நிலத்திலிருந்து வேறொரு நிலத்திற்கு செல்வார்கள். அப்படி செல்லும்போது பார்த்திங்கன்னா சில நேரங்களிலே வேற்றொரு நிலத்திற்கு போகும்போது அந்த நிலத்திலே தங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் அதிகமாகவே இந்த நிலத்தில் உள்ள ஆண் மக்களுக்கு, அதாவது ஆயர்களுக்கு ஏற்படுவது வழக்கம். இப்போ இந்த ஆட்சியர் என்ன செய்வாங்க? அவர்கள் வரும் வரை வீட்டிலே அவர்களுக்காக காத்திருந்து எப்போ வருவான் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சியை செய்து கொண்டிருப்பார்கள். எனவே தான் இருத்தல் நிமித்தமும். ஊடல் என்பது மருத நிலத்திற்கான பொருள், உரிப்பொருள். மருதும் ஊடல் நிமித்தமும் என்று சொல்லுவாங்க. இப்போ ஊடல் என்றால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் விவசாயம்தான் அதனுடைய முக்கியமான தொழில் என்று சொல்லலாம். இங்கே விவசாயம் செய்தது போக மீதி இருக்கக்கூடிய நாட்கள் என்பது அதிகமான நாட்கள். அப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக பேசி உரையாடி அல்லது பொழுதுபோக்காக பல விஷயங்களை செய்து கொண்டு இருக்கக்கூடிய அதிகமான காலங்களை இங்கே செலவிட்டு இருந்தனர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருந்த காரணத்தினால்தான் இங்கே நாகரிகங்கள் அதிகமாக தோன்றியது. ஏன்னா ஒருத்தர் பார்க்குறோம், பேசுகிறோம், வைக்கிறோம்னா அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மாற்றுதலுக்கு உருவாகும். அந்த சொல்லக்கூடிய விஷயத்தை வெளிப்படுத்துவதற்கு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி தேவைப்படும். அப்படி நிகழ்ச்சி தேவைப்படும்போது அங்கே ஒரு நாகரிகம் பிறக்கும் என்று நாம் சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலம், அந்த நிலம் என்று சொல்லலாம். காரணம் இது
ஆறுகள், மிகப்பெரிய சுனைகள் இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் இந்த மருதம் என்று சொல்லக்கூடிய நிலமே இருப்பதாக நம்ம பார்க்கின்றோம். முக்கியமாக கடல் சார்ந்த ஒரு பகுதிகளும் கூட இதனுடைய சாரலாம். அப்போது இந்த வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய பயணிகள் கூட இங்கே வந்து தங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் இருந்தது. அதனால் வெளிநாட்டு நாகரிகம் என்று சொல்லக்கூடிய நாகரிகத்தை அதிகமாக உள்வாங்கிய நிலம் இந்த நிலம் அப்படின்னு சொல்லலாம். நெய்தலும் அது மிகப்பெரிய மாற்றம். அதற்கப்புறமாக அந்த மாற்றத்தை உள்வாங்கியது மருதம் அப்படின்று நாம் சொல்லலாம். நம்ம அப்படிப்பட்ட இடம். இங்கே ஆணும் பெண்ணும் பல நேரங்களிலே ஒன்று சேர்ந்திருப்பதனால் ஊழல்கள் ஏற்படுவது வழக்கம். அப்போ அந்த ஊழல் நிமித்தம் தான் அதனுடைய பொருள். நெய்தல் அப்படின்றது இரங்கல் நிமித்தமும், இரங்கல்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது இந்த துன்பம் என்று சொல்லக்கூடிய துன்பத்தோடு காத்திருத்தான். என்ன நெய்தல் நிலத்தினுடைய மக்கள் என்று சொல்லும்போது மீனவ மக்கள். இந்த மீனவர்கள் என்ன செய்வாங்க? கடலுக்கு போவாங்க. கடலுக்கு போய் திரும்பி வரக்கூடிய காலகட்டம் என்பது அவங்க கையில் இல்லை. ஏன்னா அதை காலம் தீர்மானிக்கும் அப்படின்றது தான் அவங்களுடைய கணக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட காலங்களில் கடலுக்கு சென்றவன் திரும்பி எப்போது வருவான் என்று சொல்லக்கூடிய அந்த துன்பகரமான அந்த நிகழ்ச்சியை எண்ணி இரக்கத்தில் துன்பத்திலே வாடி வதங்கி கொண்டிருப்பாள் அந்த இல்லத்தினுடைய தலைவி. அதனால்தான் இரங்கல் நிமித்தமும் என்பதை ஆசிரியர் இங்கே சொல்கின்றார். பாலை என்பது பிரிதல் நிமித்தமும். பிரிவுகள் என்பது உங்களுக்கு தெரியும், 3 வகையான பிரிவுகள் இருக்கின்றன அப்படின்றன. அந்த பிரிவுகளிலே செல்லக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த நிலத்தின் வழியாகத்தான் செல்வார்கள் என்பது அறிந்த விஷயம். இப்போ இந்த நிலத்தினுடைய மக்கள் ஆறலை கள்வர்கள் என்று சொல்வார்கள். இந்த மக்களுக்கு என்று தனிப்பட்ட தொழில் எதுவும் கிடையாது. ஒரு நிலத்திலிருந்து மற்றொரு நிலத்திற்கு செல்லும்போது இடையிலே பாலை வழிமறைக்கும். அந்த வழிமறைக்கக்கூடிய அந்த பாலையிலே நடந்து வரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய கள்வர்கள் வழிமறித்து அவர்கள் கொண்டு வரக்கூடிய நிதியம், உணவுப் பொருட்கள் என்று சொல்லக்கூடியவற்றையெல்லாம் அபகரித்து ஆட்களை கொல்லுவதும் அல்லது அடித்து விரட்டுவதும் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகளை இந்த நிலத்திலே செய்வார்கள். அப்போது பிரிந்து செல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சி என்பது இந்த நிலத்தில் தான் நடக்கும் என்பதால் இந்த நிலத்திற்குரிய உரிப்பொருளாக தொல்காப்பியர் பிரிதல் நிமித்தமும் என்று சொல்லக்கூடிய செய்தியை சொல்கின்றார். கருப்பொருளை பற்றி சொல்லும்போது தொல்காப்பியருடைய கொள்கையை இங்கு நன்றாக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அது சொல்கின்றார்: தெய்வம், உணாவே, மாமரம், பொற்பறை, செய்தி, யாழின் பகுதியோடு தொகை அவ்வகை பிறவும் கருவன மொழிப என்று சொல்கின்றார். அதாவது தெய்வம், உணவு, விலங்கு, மரம், பறவை, பறை, தொழில், யாழ், பண், ஊர், நீர், பூ முதலியன கருப்பொருள் எனப்படும் என்று அவர் கூறுகின்றார். இப்போ இதுதான் தொல்காப்பியனுடைய 5 திணைகளுக்குரிய கொள்கை என்று சொல்லக்கூடிய கொள்கையாக நாம் சுற்றலாம். மாணவர்களே, இனியும் இறுதி பகுதியான முன்னம், அதேபோல் உள்ளுரை, இறைச்சி போன்ற பகுதிகளை அடுத்த பகுதிகளை நாம் பார்க்கலாம். இதுவரை செவிசாய்த்தமைக்கு நன்றி கூறுகிறேன். வணக்கம் மாணவர்களே. மீண்டும் ஒரு முறை அடுத்த வகுப்பிலே சந்திப்போம். நன்றி.